நம்ம மனுஷனுக்கு பெரிய பிரச்சனையே ஈகோ தான். என்னை எப்படி ரிஜெக்ட் பண்ண, என்னோட ஒரு சூப்பராக ஆள் கிடச்சிருமா, என்னோட இவனையோ இவளையோ யாராவது லவ் பண்ண முடியுமா? சைல்ட்ஹுட் ட்ராமாவில் என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு வந்து செக்யூர்டு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த அட்டாச்மெண்ட்லேயும் ரொம்ப செக்யூரிட்டி எதிர்பார்ப்பான். நீ அவன் என் கூட தான் இருக்காளா, அவள் என்னை விட்டு போயிட மாட்டாளே அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு மேலே பயங்கர பொசசிவாக இருக்கும். அவங்க என் கண்ட்ரோலில் கிடையாது, பரவாயில்ல நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரமாட்டீங்களா? கண்டிப்பாக வரமாட்டேன். என் பாயிண்ட் ஆஃப் மைண்ட் பீஸ். நீ ஹாப்பியாக, 2 பேரும் ஹாப்பியாக இப்படியே இருக்கிறதுனாலும் ஓகே, 2 பேரும் பிரிஞ்சு ஹாப்பியாக இருந்தாலும் ஓகே. இப்போ இருக்கிற லவ் ஃபெயிலியரோட ஒரு பேட்டர்ன் என்னென்னா, உடனே எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபேக் ஐடியிலையாவது போய் அந்த இன்ஸ்டாவில் போய் ஸ்டேட்டஸ் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் போய் ஸ்டேட்டஸ் பார்க்கணும், திருப்பி இவங்களை பற்றி இவங்களுக்கு திருப்பி அன்பிளாக் பண்ணிட்டு தனக்கு எதாவது மெசேஜ் வந்துருக்கான்னு பார்க்கணும், எதாவது வரப்போகுது. இந்த பக்கம் எ கேர்ள் ஃபால்ஸ் இன் லவ் அப்படின்னு ஒரு இது வரும். ஹவு டு மேக் ஹர் டு லவ் யூ, ஹவு டு மேக் ஹிம் டு லவ் யூ, ஹவு டு டேட் யூ. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதே அதான். இதெல்லாம் பார்த்து தான் இந்த பசங்க வெறுத்து போய் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகாதரன் அவர்கள் மோடி இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயம் நம்ம விவாதிக்க போகிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ரோவோக் நேயர்களுக்கும் தங்களுக்கும் வணக்கம். மேம், இப்போது இதய முரளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சமீபமாக அதர்வா சார் நடித்து ஒரு படம் வந்துருக்கு. ஸோ இதய முரளின்னு நம்ம சொன்ன உடனே நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னா, அவருடைய ஃபாதர் இதய முரளி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை நான் ஒன்றும் பார்க்கல, அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஆமாம். ஸோ மோரார்லெஸ் படத்தை நம்ம ஒரு சீன் கூட மறக்க முடியாது. ஸோ காதலுக்கு வந்து ஒரு ஒரு புதுவிதமான டெஃபினிஷன், ஒரு ஒன் சைடு லவ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த படம் வந்து ரொம்ப உளவியல் ரீதியாக பேசியிருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனை வந்து இந்த ஒரு துணை சார்ந்த இல்லை ஒரு எதிர்பாலினம் சார்ந்த ஒரு உணர்வு இந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷனில் கொண்டு விடுமா அப்படிங்கிறதுக்கு அந்த படம் ஒரு பெரிய உதாரணம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதய முரளி 96 இருக்கட்டும், இதய முரளி 2026 இருக்கட்டும், லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கக்கூடிய சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு விவாதத்துக்குரிய டாபிக். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு உறவு முறிவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு ரீசெண்டாக ரீல் போட ஆரம்பிச்சிருக்கேன். ரீல்ஸு ப்ரொஃபஷ்னலாகவே ரீல்ஸ் போடுறேன். ஒரு 25-30 ரீல்ஸ் போட்டிருப்பேன். அதில் ஒரு ரீல்ஸ் மட்டும் லட்சக்கணக்காக போகுது. என்ன அப்படின்னா, லவ் பிரேக் லவ், இந்த லூப்பில் ஏன் மாட்டிக்கிறோம்? அதாவது லவ் பண்ணுறீங்க, அதே பர்சனை பிரேக்கப் பண்ணுறீங்க, திருப்பி அதே பர்சன்ட்ட போய் நிற்கிறீங்க, திருப்பி சஃபர் ஆகிறீங்க, திருப்பி பிரேக்கப் ஆகிறீங்க, திருப்பி அங்கேயே போகிறீங்க. நீங்கள் என்ன தான் நம்ம பிரேக்கப் பண்ணாலும் வேண்டான்னு நினச்சாலும் திருப்பி அந்த பர்சன்ட்டே ஏன் போகிறீங்க? லவ் பண்ணுறவங்களுக்கு, 2 பேரும் லவ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2 பேரும் பிரிஞ்சு போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இல்லை. இங்கே எங்கே பிரச்சனை வருது சொல்லுங்கள்? எந்த இடத்துல பாயிண்ட்டாக பிரச்சனை வருதுன்னா, பிரிஞ்சும் போக முடியல, சேர்ந்தும் இருக்க முடியல. சேர்ந்து இருந்தால் டாக்ஸிக்காக இருக்குது, பிரிஞ்சு போனால் பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பிரிஞ்சு போகிறப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருத்தவங்க பிரியிறோன்னு முடிவு பண்ணுறோம். பிரியிறோன்னு முடிவு பண்ணுறப்ப நீங்கள் சொன்னது லவ் ஃபெயிலியர். பிரியிறோன்னு முடிவு பண்ணுறோம். ஃபெயிலியர்னால் என்ன? ஒரு தோல்வி. ஆக்சுவலி அது தோல்வி இல்லை, ஜஸ்ட்டு பிரிஞ்சு போகிறது. அது அவங்களுக்கு சக்ஸஸாகவும் இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம். ஒரு ஃபேஸ் பிரேக்கப். நான் எப்போதுமே சொல்லுவேன், எல்லாரையும் ஒரு வாழ்த்தணுன்னா ஒரு பிரேக்கப்பாவது ஃபேஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிங்க. நம்ம அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னென்னே புரியும், தோல்வினா என்னென்னே புரியும். தோல்வியே தெரியாமல் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே போயிடுறோமோ, அந்த தோல்விக்கான பயமே இல்லாமல் போகிறோமா? சரி, பிரேக்கப் இல்லாமல் இருக்கவங்க சந்தோஷமாக வாழறவங்க ஓகே, வாழ்ந்துடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பிரேக்கப்போட பெயின் தெரியும். இது வந்து பிரேக்கப் தான், ஆனால் இதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்? ஃபெயிலியர். யாருக்கோட ஃபெயிலியர் இது? காதலிக்கிறவங்க ஃபெயிலியரா, இல்லை விட்டுட்டு போகிறவங்க ஃபெயிலியரா? இது எதுவுமே தெரியல. ஸோ லவ்வில் சேர்ந்து இருந்தால் சக்ஸஸ், பிரிஞ்சு இருந்தால் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்கோம். அதை விட்டுருவோம், பேரை விட்டுருவோம். உடனே என்ன நடக்குது? இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ் படி, முன்னெல்லாம் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த ஹபீபி படம் பார்த்துருக்கலாம். ஹபீபி படத்தில் கேசட் அனுப்புவாங்க, லெட்டர் போடுவாங்க, கேசட் அனுப்புவாங்க. அப்போ நம்மளுக்கு காதலுக்கான நேரமும் காத்திருக்கமான நேரமும் மிக மிக அதிகம். ஒரு லெட்ரு வரணுன்னா நம்மளுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அது வரைக்கும் பழைய லெட்டரை படிச்சுட்டே உட்காந்துக்க வேண்டியதுதான். ஒரு கேசட் வரணுன்னா ஃபாரின்லேருந்து ஒரு 3 மாதம் ஆகும். அது வரைக்கும் பழைய கேசட் அவங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம எதுக்குமே அவசரப்பட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி என்ன,
இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் வரலைன்னா என்ன ஆகுது? பொங்கி பொங்கி ஏறுறாங்க. நீங்கள் ஒரு மீட்டப்பை போஸ்ட்போன் பண்ணிட்டா பிரச்சனை ஆகிடுது. ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா பிரச்சனை ஆகிடுது. ஏன் எனக்கு தெரிஞ்சு நீ அழகாக இல்லைன்னு சொல்லாதனால கூட பிரேக்கப்லாம் ஆகுது. நீ சாப்பிட்டியான்னு கேட்கலன்னா பிரேக்கப் ஆகிடுது. என் மேலே உனக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு. அதை தவிர இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, பிரேக்கப்புக்கான காரணங்களும் இருக்குது. இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க லவ்வை. பயங்கரமாக ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஏஐ வீடியோலாம் வந்தோன்னே, இஃப் யூ டோன்ட் லவ், இஃப் யூ ஆர் இன் த ட்ரூ லவ், தே வில் ரெஸ்பாண்ட் யூ சூன் அப்படின்னு ஒரு ஹஸ்கி வாய்ஸில் ரொம்ப அழகாக, இஃப் மேன் ஃபால் இன் லவ் ஹீ வில் ரீச் அவுட் யூ. அவனுக்கு 1000 வேலை இருக்குது. ஹீ வில் ஷோ டு யூ இம்மிடியேட்லி, ஹீ வில் ஷோ ஹிஸ் ஃபேஸ் அகெயின் ஹீ வில் கிஃப்ட் யூ அப்படின்னு இந்த பொண்ணுங்களை கலப்புறது. இந்த பக்கம் எ கேர்ள் ஃபால்ஸ் இன் லவ் அப்படின்னு ஒரு இது வரும். ஹவு டு மேக் ஹர் டு லவ் யூ, ஹவு டு மேக் ஹிம் டு லவ் யூ, ஹவு டு டேட் யூ. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதே அதான். இதெல்லாம் பார்த்து தான் இந்த பசங்க வெறுத்து போய் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்காங்க. சீரியஸ்லி அது ஒரு தனி சாப்டர். அது தனி சாப்டர். கடுப்பாயிட்டாங்க. நீயும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், நான் சப்ஸ்கிரிப்ஷனில் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு. அதை நான் எதுவுமே அந்த பொண்ணையும் குறை சொல்ல மாட்டேன், பையனையும் குறை சொல்ல மாட்டேன். கடுப்பாயிடுச்சு அவ்வளோதான். ஸோ இப்படிலாம் பேசி பேசி ரொம்ப டூ மச் ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பிறகு இந்த கப்புள் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அது பரவாயில்ல. அவங்க எல்லாமே காமெடி போட்டு எல்லா சண்டையும் காமெடி சண்டை ஆக்கிட்டாங்க. அதாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஜாலியாவது இருக்குது. ஆனால் இவங்க இந்த ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் பிரச்சனை. 2 பேரும் அங்கே போகிறது இங்கே போகிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது அப்படின்னு அந்த சின்ன பசங்களை வச்சு கூட ரொமான்டிசைஸ் பண்ணாங்க. பட்டர்ஃப்ளைஸ் வந்து எப்போவோ ஒருக்க தான் ஒருக்கன்ல அந்த இன்னொரு சைக்காலஜியும் இல்லை. இந்த ஆணுக்கு வந்து ஒரு வேட்டையாடும் தன்மை உண்டு. இந்த பெண் நோன்னு சொல்ல எப்படியா இந்த பெண்ணை அடையணும்னு இருக்கும். பெண்ணை அடைஞ்சோடனே எப்போ பாருமா வேட்டையாடிட்டு இருப்பாங்க. சாப்பாடு பசிச்சு முடிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? சிங்கம் வேட்டையாடுறதை விட்டுடும். அப்படிங்கிறப்ப இவங்க வந்து சாதாரணமாகிடுவாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த வேட்டையாடும் தன்மையை எதிர்பார்த்து தான் உள்ளே போவாங்க. அவங்க வந்து அந்த வேட்டையாடும் தன்மைன்னு எதை சொல்கிறேன்னா, நீ சாப்பிட்டியா, நீ எப்படி இருக்க, நீ அழகாக இருக்க, கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, அது இது அப்படிலாம் இருக்கும். இது எப்போதுமே அவங்க எதிர்பார்த்து போகிற பொண்ணுக்கு ஏமாற்றமாயிடும். இந்த ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து போகல மலை 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 அப்படின்னு அந்த மாதிரி போகிறப்ப ஒரு நாள் என்ன ஆகும்னா, இதை எதிர்பார்த்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறப்ப பிரச்சனையாகுது. இன்னொன்று சைல்ட்ஹுட் ட்ராமா. இது ஆண் பெண் 2 பேருக்குமே வரும். சைல்ட்ஹுட் ட்ராமாவில் என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு வந்து செக்யூர்டு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த அட்டாச்மெண்ட்லேயும் ரொம்ப செக்யூரிட்டி எதிர்பார்ப்பாங்க. நீ அவன் என் கூட தான் இருக்காளா, அவள் என்னை விட்டு போயிட மாட்டாளே அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு மேலே பயங்கர பொசசிவ் ஆகுது. அந்த பொண்ணை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு என்ன பண்ணா, என் முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு காதுக்குள்ளே எப்போதுமே இயர்ஃபோனோடையே இருக்கா. அந்த பையன் வேணுங்கிறப்பெல்லாம் பேசுவான். என்ன கொடுமடா இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்டால் அந்த அளவுக்கு அவன் வந்து அவள் எங்கேயாவது போயிடுவாளோ, என்னை விட்டு போயிடுவாளோ, எனக்கு கூட கடுப்பாயிடுச்சு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, பாரு அவள் காதுலேருந்து எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்புறமா என்ன தான் பிரச்சனை, இந்த காசிப்லாம் பேசுவாங்க, என்ன தான் என் பிரச்சனை, ஏன் இவள் காதுலேயே வச்சிட்ருக்கா அப்படின்னா, அவன் எப்போ வேணாலும் பேசுவானா, திடீர்னு பார்த்தா வீடியோ போடுன்றுவான். அப்போ வீடியோலாம் பேசணும்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதே மாதிரி நடக்குது. அது வந்து சின்ன வயசில் சைல்ட்ஹுட் ட்ராமா வரும். அசர்ட்டிவ் தான் முக்கியம். பட் எல்லாத்தையும் ஒரு லேபிள் பண்ணுறது. இது ஆங்ஸைஸ் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்ங்கிறது, இது நார்சிஸ்டிக் அட்டாச்மெண்ட்டுங்கிறது, இது அப்படிங்கிறது, இது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க, ஒரு தடவை ஆங்ஷியஸாக, நீங்களும் ஆங்ஷியஸாக இருக்கலாம், நீங்களும் அவாய்டண்ட்டாக இருக்கலாம், நானும் ஆங்ஷியஸாக இருக்கலாம், நானும் அவாய்டண்ட்டாக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் லேபிள் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்து அதை நியாயப்படுத்தி இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியருங்கிறதே இது நிஜமாகவே இதெல்லாம் லவ் ஃபெயிலியரே கிடையாது. உண்மையில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். திடீர்னு ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் வரும். இது ஒரு பாயிண்ட். உண்மையாக உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல உங்களுக்கு வந்திருக்கிறது லவ் ஃபெயிலியராக லோன்லினஸ். 2வது உங்களோட ஹேபிட் உடையுது. இப்போ ஒரு மாடு போகுதுன்னு வச்சுங்க, மாடை கயத்தை கட்டி விட்டு எங்கே போகும்? வீட்டுக்கு வருமா வராதா? வீட்டுக்கு வரும். அந்த வீட்டில் கட்டி போடுறாங்க, அந்த வீட்டில் அடிக்கிறாங்க, அந்த வீட்டில் பாலை கறகுறாங்க, இருந்தாலும் அது எங்கே போகும்? வீட்டுக்கு தான் போகும். அந்த வீட்டில் துன்புறுத்துறாங்க, என்ன பண்ணும்? அங்கே தான் அது ஏன் தப்பிச்சு போக நினைக்க மாட்டேங்குது? உண்மையாக சொன்னால் அது டாக்ஸிக் தான். இந்த மாடு எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்பி போகிற மாதிரி
நம்மளும் இந்த லவ்வில் போய் 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 மாட்டிக்கணும். இது ஜெண்டர் பேஸ்டா மேம்? இப்போ ஒரு ஆண்னால ஆண் வந்து இப்படி தான் இருக்கிறாரு, இல்லை பெண் வந்து இதில் அதீத ஒரு மன சிதைவுக்குள்ளாகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெண்டர் பேஸ்டாக பார்க்கலாமா? இல்லை இது வந்து ஆணும் மனச்சிதைவு, ஆண்கிட்ட பேசினா நான் தான் மனச்சிதைவுங்கிறான். இப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு அப்ராட்லேருந்து ஃபோன் பண்ணி வீடியோ கால் அனுப்பிச்சு என் பையன்கிட்ட பேசுங்க என் பையன்கிட்ட பேசுங்கன்னு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன இப்படி திடீர்னு பையன்கிட்ட பேசுனான்னா அவன் முகத்தை காமிக்க விரும்பல. தான் பையனை காப்பாற்றணுங்கிறதால தான் என்னை வீடியோ காலில் கொண்டு வராங்க. அவங்களால சமாளிக்க முடியலங்கிறனால தான் கொண்டு வராங்க. சரி, அந்த பையன் பேச ரெடியாக இருந்தால் தான் நானும் பேச முடியும். பட் அவங்க ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஒரு சைக்கியாட்ரிஸ்டாவது உடனே கூட்டிகிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஆனால் மனச்சிதைவுக்கு ஆளாகிறது ஆணா பெண்ணா அப்படிங்கிற விவாதம் இல்லை. இங்கே வந்து ஒரு பிரிவு ஆற்றாமைன்னு ஒன்று இருக்குது. யார் அந்த பிரிவை முடிவு பண்ணுறாங்கன்னு தான் இருக்குது. என்னால் முடியலன்னு யார் முடிவு பண்ணுறாங்களோ அந்த அடுத்த ஆள் வந்து அந்த ரிஜெக்ஷன். இன்னொன்று சொல்கிறேன், லோன்லினஸோட இந்த ரிஜெக்ஷன், ஈகோ. நம்ம மனுஷனுக்கு பெரிய பிரச்சனையே ஈகோ தான். என்னை எப்படி ரிஜெக்ட் பண்ண, என்னோட ஒரு சூப்பராக ஆள் கிடச்சிருமா, என்னோட இவனையோ இவளையோ யாராவது லவ் பண்ண முடியுமா. அடுத்து பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ்னால் என்னோட உடைமை இது. ஆணுக்கு அந்த இது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒன்று பார்த்தோம், அந்த பொண்ணை வந்து அடித்து உதைச்சி தற்கொலை பண்ணிக்க போகிறதா போட்டு நானும் என் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி அது புரளின்னு கடைசியில் வந்தது. அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடித்தான். ஏன்? இந்த லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறத விட இந்த உறவு ஃபெயிலியரில் வந்து கொலை வரைக்கும் போகிறது இப்போ அந்த பொண்ணுங்களும் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பட் வந்து கொலை வரைக்கும் போகிறது ஆண்கள் தான். ஏன்னா தன்னோட உடைமை இது. அதை வந்து யாரும் ஆசிட் வீச்சு ஏன் நடக்குது? எந்த பெண்ணாவது ஆசிட் வீசுகிறாளா? ஆண் தான் வீசுறான். ஏன்னா அவன் என் உடைமை, என்ன அவன் என்னை தவிர்த்து யாரும் தொட்டுவிடக்கூடாது. இல்லை, ஏதோ ஒரு ரைட்டர் சொன்னது ஞாபகம் வருது, அதீத காதலுக்குள்ளாடி கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா வன்முறை தான் மிஞ்சும் அப்படின்னு. அதீத காதல் அப்படிங்கிறத விட மனச்சிதைவு ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குது அதீதமாக. உன்னை நீ புரிந்து கொள்ளாதனால்தான் நீ அதீத காதலிக்க ஆள்படுற. அந்த பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் இல்லை. என்னன்னா இவங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்திருக்கும். இல்லை, அது ஒரு டோட்டல் டிபெண்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்குதா மேம்? ஒருத்தர் வந்துட்டாங்க, நமக்கு டேக் கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னையே மொத்தமாக வந்து அவங்க கையில் கொடுத்துட்றாங்க, அதுலேருந்து ஆரம்பிக்குதா? தன்னையே யாரும் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ளே உள்ள மனச்சிதைவு தன்னை கொடுத்ததான் நினச்சிக்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லவ் ஃபெயிலியரோட ஒரு பேட்டர்ன் என்னென்னா, உடனே எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவோம். பிளாக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபேக் ஐடியிலையாவது போய் அந்த இன்ஸ்டாவில் போய் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் போய் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, திருப்பி இவங்கள பற்றி இவங்களுக்கு திருப்பி அன்பிளாக் பண்ணிட்டு தனக்கு எதாவது மெசேஜ் வந்துருக்கான்னு பார்க்குறது. எதாவது வரப்போகுதா? வரப்போகிறது. திருப்பி டல்லாகுது. திருப்பி நம்ம பார்க்கவே வேண்டாம்னு முடிவு பண்ணுறது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது, திருப்பி அன்பிளாக் பண்ணிட்டு எதாவது மெசேஜ் வந்திருக்காங்க, ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறது, தெரியாமல் மிஸ்டு கால் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது, அப்புறம் தெரியாமல் பேசிட்டேன், ஜிபேயில் தெரியாமல் 10 ரூபாய் போட்டுட்டு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்காங்க மேம். உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி, எனக்கு இன்னும் நிறையா என்னோட கிளையன்ட்ஸ் வச்சு தான் நானே கற்றுக்கிறேன். பார்க்குறோம் சொல்கிறேன், மற்றபடி ஸோ சுய அனுபவம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்க இன்னும் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்களா, நம்ம லூப்பில் தான் இருக்காங்களா, நம்மளோட தான் இருக்காங்களா அப்படின்னு திருப்பி திருப்பி பார்க்குறது. ஒரு உறவை முழுசாக விட முடியாத ஒரு அடிக்ஷன் தான் சொல்லுவேன். என்னென்னா இப்போ ட்ரக் அடிக்ட் ஆகுது அப்படின்னா உடனே நம்ம ட்ரக்கு கடையை மூடுவோம். டாஸ்மாக் முடியும்னா நம்மளோட சமூகத்தோட எண்ணமே எப்படின்னா, டாஸ்மாக் முடியும்னா நம்ம யாரும் நாளைக்கு குடிக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். குடிக்கிறவன் எதையாவது காய்ச்சாவது குடிக்க தான். கண்டிப்பாக ஆல்டர்னேட் வழிகள் நிறைய இருக்குது. வழியாக இருக்குது. இந்த விஷயம் வேணால் அவனாக திருந்த ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க. ஸ்மோக்கிங் பண்ணுறவன் அவன் சிகரெட்டு தூக்கி போட்டான்னா மறுநாள் திருந்திடுவோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு எங்கிட்ட வந்தவங்க ஆல்கஹால் விட்ருக்காங்க, ஸ்மோக் விட்ருக்காங்க. அவங்க தன்னை திருத்திக்கணும்னு நினச்சா கஷ்டப்பட்டாவது திருத்திப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த லவ் வர வரைக்கும் இந்த பிரச்சனை மாட்டிப்பாங்க. இப்போ அடுத்த லவ்வில் திருப்பி இதே பிரச்சனையிலே போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை பிரேக்கப் ஆனாலும் எத்தனை லவ் வந்தாலும் இவங்க திருந்தவே முடியும். ஏன் அப்படின்னா தன்னை திருத்திக்கிறதே இல்லை, தனக்கு என்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதே இல்லை. தான் ஏன் திருப்பி திருப்பி வாட்ஸ்அப்பை பார்க்குறோம்? நம்மளோட பிரச்சனை பழக்கமா, நம்மளோட பிரச்சனை லோன்லினஸ்ஸா, நம்ம பிரெயினில் என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன ட்ரிகர் ஆகுது, நீ போய் பாரு அப்படின்னு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ். இந்த சொல்யூஷனை நோக்கி போகாமல் அந்த ஹாம்ஸ்டர் வீல்மாங்க இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே உட்காந்துருக்கு. இது வந்து திரும்பவே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறவை பற்றியான ஒரு இதை சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த பிரேக்கப்பு பேச்சப்பு பிரேக்கப்புன்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா?
அது அதுவும் ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி அப்படியே தானே சுத்திட்டு இருக்கு. சுத்தட்டுமே, நம்மளுக்கு என்ன கவலை, ஸோ வாட். அதனுடைய முடிவு தான் என்ன மேம் ஆக்சுவலா? அது டர்ன் அவுட் ஆகுதா? உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்பேன், திருப்பி அவங்கள்ட்ட போறேன்ல, நீ சந்தோஷமா இருக்கியா? இல்ல. ஏன் சந்தோஷமா இல்லனாலும் திருப்பி பிரேக்கப் பண்றாங்க. பிரேக்கப் பண்றப்ப இந்த பிரிவுலயும் சந்தோஷமா இல்ல அவங்க. இல்ல அதுலயும் நம்ம ஆளுங்க வந்து எழுதுவாங்க. கவிதை வந்து எழுதுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன். ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. எந்த கூர்நகத்திடம் குத்துப்பட்டு வந்து நிற்கிறதோ என் தேவதை. இல்ல இவங்களெல்லாம் நம்ம என்னத்த சொல்றது? ஸோ லவ் ஃபெயிலியரை வந்து என்ன சொல்றது? என்னமோ மாதிரில இருக்கு. இல்ல ஹர்ட்டிங் எங்கேயோ ஹர்ட் ஆயிட்டா அப்படின்னு தான் கவிஞர் சொல்றாரு. எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை மேம். ஸோ இதெல்லாம் எப்படி மேம் எடுத்துக்கிறது? அதுதான் சொல்றேன் இல்லையா? இப்ப இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேட்டர்ன் பார்க்கும்பொழுது நீ திரும்பி அவன்கிட்ட போனா ஹாப்பியா இருக்க போறியா? என்கிட்ட அவங்கள்ட்ட கேட்பேன், திரும்பி அவன்கிட்ட போனா ஹாப்பியா இருக்க போறியா? இல்ல மேடம். திரும்பி என்ன பண்ண போற? திரும்பி சண்டை போடுவ. நீ எதிர்பார்த்து போனது அவன் திருந்திட்டான்னு நினைக்கிறியா? இல்ல அவ திருந்திட்டான்னு நினைக்கிறியா? இல்ல திருந்த போறதில்ல. அவங்கள நீ மாத்த முடியுமா? முடியாது. ஒண்ணு அவங்கள மாத்த முடியாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோன்னு லெட் தெம் அண்ட் அக்செப்டன்ஸ். அதான் நீங்க லெட் தெம்ல பண்ணணும். அவங்க என்ன பண்ணினாலும் நான் லவ் பண்ணுவேன். அவங்க இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், நான் லவ் பண்ணுவேன். அக்செப்டன்ஸ். அவங்க மாற மாட்டாங்க. அவங்க என் கண்ட்ரோல்ல கிடையாது. பரவாயில்ல, நான் லவ் பண்ணுவேன். அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரமாட்டீங்களா? கண்டிப்பா வரமாட்டேன். எண்ட் பாயிண்ட் ஆஃப் மைண்ட் பீஸ். மைண்ட் பீஸ். நீ ஹாப்பியா 2 பேரும் ஹாப்பியா இப்படியே இருக்கிறதுனாலும் ஓகே. 2 பேரும் பிரிஞ்சு ஹாப்பியா இருந்தாலும் ஓகே. இந்த செல்ஃப் ஹார்ம் பண்றது, லூப்ல மாட்டுறது, ஆங்ஸியஸ் அவாய்டன்ங்கிறது, அந்த எல்லாத்தையும் மீறி ஒரு ஃபீலிங் கிடைக்குதுல்ல. ஏன் நம்ம அது அம்மா அப்பாட்டியோ, அண்ணா தம்பிட்டியோ, பசங்கள்ட்டயோ கிடைக்கல. அந்த லவ்ல மட்டும் தான் கிடைக்கும் அது. அந்த ஃபீலிங்க்காக தான் போறோம். அந்த ஃபீலிங்கிறது வந்து இனப்பெருக்கத்துக்கான ஒரு ஃபீலிங், அடிப்படை ஃபீலிங் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அது பெண்ணை பார்த்தா நிறைய ஆண்களுக்கு வரும். ஆணை பார்த்தால் பெண்களுக்கு வரும். மறைக்காம சொன்னாலும் பெண்களுக்கும் எல்லா உணர்வுகளும் உண்டு. அதிகமாகவே உண்டு. அதனால தான் இப்படி போய் எங்கேயா இந்த ஆணை இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த கற்புங்கன்னா இந்த ஒரு ஆணை விட்டா நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம பிரேக்கப்பே பண்ணக்கூடாதுங்கிற அந்த அதீத சிக்கல்களோடனே பெண்கள் மனம் இருக்குது. இல்லை இது பிரேக்கப் ஆனாலும் நான் இன்னொரு ஆணோட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த நியாயப்படுத்தல் தன்மை பெண்கள்கிட்ட கம்மி. அப்படிங்கிறப்ப இந்த ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் இந்த பட்டர்ஃப்ளை இருக்க தான் இருக்கும். இந்த சிக்கல்கள் இருக்க தான் இருக்கும். இதை நம்ம மாற்றவே முடியாது. இதை நீங்கள் பிரிந்தும் நல்லா இருக்கலாம், சேர்ந்தும் நல்லா இருக்கலாம். சேர்வதற்கான வழிகள் என்னென்னா லெட் தெம் அக்செப்டன்ஸ். பிரிவதற்கான வழிகள் என்ன அப்படின்னா, ட்ரிக்கரை கம்மி பண்ணணும், வாக்கிங் போகணும், உங்களை செல்ஃப் லவ் பண்ணணும், உங்களுக்குள்ள பிரச்சனைகளை சொல்யூஷன் தெரப்பி மூலமாக சொல்யூஷன் பண்ணிக்கணும். எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதாவது இருக்கா? நான் சின்ன வயசில் பெண்களாக இருந்தால் ஆண்களும் சரி அப்யூஸில் ஆளாகிருப்பாங்க. அப்போ இந்த பெண்ணை பார்த்தா வரக்கூடிய உணர்வுகளை வந்து இவங்களால் மாற்றிக்க முடியாது. அப்போ சின்ன வயசில் எனக்கு ஏதாவது அப்யூஸில் இருக்கா? பாஸ்ட்டில் ஏதாவது பெயின் இருக்கா? அப்போ வந்து பாஸ்ட்டில் எனக்கு ஒரு அவாய்டன்ட் கேரக்டர் இருக்கா? பாஸ்ட்டில் எனக்கு ஒரு நார்சிஸ்டிக் கேரக்டர் இருந்ததா? ஏதாவது ஃபோபியாஸ் இருந்ததா? இது எல்லாத்தையும் ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் சரி பண்ணினீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ஹியூம்லாம் பேசுகிறோம்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சேஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வருவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணுன்றீங்க. கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத லவ் இருக்காது. இப்போது ஒரு காதல் ஃபெயிலியர்னு எடுத்துக்கோங்க. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உழண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானே கூட ஒரு காலத்தில் வந்து எழுதியிருக்கேன், எத்தனை ஏலும் பிரிவாத்தற்கு இல்லாயல் தத்துவம்ன்ட்டு தகவலையோ ரொம்பவாயின்னு சொல்லிட்டு திருப்பாவையெல்லாம் எடுத்து எழுதிடுவாங்க. அந்த பிரிவை வந்து ஒரு ட்ராமடைஸ் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியில் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். அது படமாக இருக்கட்டும், ஏன் 96 ட்ராமடைஸ் பண்ணுறது கூட இல்லை, அது வந்து வியாபாரமாக்கக்கூடிய சொசைட்டிக்கு வந்துட்டோம். ஒரு செலிப்ரேட்டிங். இப்போ இதுவே வியாபாரம் தான், நம்ம பேசுகிறதே வியாபாரம் தான். ஸோ இப்போது அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்போ இது வந்து எனக்கு ஹார்ம்னு தெரியுது, இது வந்து என்னுடைய வளர்ச்சியை கெடுக்குதுன்னு எனக்கு தெரியுது, என்னுடைய கெரியரை பாதிக்குதுன்னு தெரியுது, நான் இதுலேருந்து வெளியே வர்றேன், என்னால் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இது ரொம்ப அழகான வார்த்தை. நீங்கள் உங்களோட சொல்யூஷன் உங்கள் வார்த்தைகளே இருக்குது. அதாவது எனக்கு ஹார்ம்னு தெரியுது, இது என்னோட குரோத்தை பாதிக்குதுன்னு தெரியுது, இங்கே சொல்யூஷன் ஆரம்பிக்குது. அக்செப்டன்ஸ் என்னன்னா, என் குரோத் அப்போனா என்ன? இங்கே நீங்கள் உட்காந்து எழுதுங்க, ஜேர்னல் பண்ணுங்கள், என்னோட குரோத் என்ன? நாளைக்கு இப்படியே இருந்தால் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருப்ப? எப்படி இருந்தாலும் வெளியில் வரப்போகிறோம். நாளைக்கு வெளில வரப்போகிறோமா, ஒரு வாரம் கழிச்சு வெளில வரப்போகிறோம். இழப்புங்கிறது சில சமயம் இறப்பு மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே. ஒரு வாரம் அந்த துக்கத்தை கொண்டாடு, அழு, எல்லாமே பண்ணு. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன்னா, எப்போ அழணுமோ தோணு அழுதிட்டு வா.
இல்லை நீ வந்து தெரப்பிஸ்ட்டை யார்ட்டையுமே பேசாதீங்கம்மே, போய் ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பேசுங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க. 1 நாள் கொட்டுங்க, 2 நாள் கொட்டுங்க, 3 நாள் கொட்டுங்க. ஆனால் கொட்டுறதுக்காக தெரப்பிஸ்ட்டை போகாதீங்க, க்யூர் ஆகிறதுக்காக போங்க. அப்புறம் தெரப்பிஸ்ட் சொல்கிறத கேட்டுக்கிறது. எப்படின்னா ஒரு சில பேர் 3 மணி நேரம் பேசுவாங்க, சில பேர் 4 மணி. இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட அழுதுட்டு வந்தது, அதுவும் வெளிநாட்டு பொண்ணு தான். என்னோடய ரீல்ஸை பார்த்தாங்க. மேடம் நீங்கள் இந்த ஹேபிட்னு சொல்கிறீங்கல்ல, என்னோடய ஹேபிச்சுவலாக அந்த பையன்கிட்ட திருப்பி திருப்பி மனசு போது அவனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. என்னால் அவன் நிச்சயம் ஆனாலும் அவனை மறக்கவே முடியல. அவனுக்கு ஃபோனாவது நான் பண்ணுறேன், அவன் சொல்லிட்டான் நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்களாம். என்னால் விட முடியல மேடம் அப்படின்னு வந்தது. அப்புறம் என்கிட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்களோட உறவை எல்லாம் பேசிச்சு. பேசி 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 அந்த பையன் மூவ் ஆன் பண்ணிட்டான்னு அந்த பொண்ணுக்கே தெளிவு வந்துருச்சு. அதை என்கிட்ட பேசி தீர்த்தப்புறம், அழுது தீர்த்தப்புறம், அப்போ நான் அந்த அழறப்போ போய் நீ என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு நான் பேசினேன்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணு என்ன சொல்லும், என்னம்மா தெரப்பிஸ்ட் நீன்னு, நான் உட்காந்து அழுதுட்ருக்கேன், இப்போ நீ போய் இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு, ஜேர்னல் எழுதுறியா, வாக்கிங் போறியா அப்படின்லாம் சொன்னால் அந்த காதில் உழுமா முதல்ல ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அது அப்படியே பிளாக்காக இருக்கும். அந்த 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 பாரத்தை இறக்கணும். மேடம் அவர் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார், இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, எப்படியாவது திருப்பி என்கிட்ட பேச வைக்கணும் மேடம். இப்போ யார்ட்டம்மா அவங்க பேசிகிட்டு இருக்காரு அவரோட பொண்டாட்டிட்டு. கிரிட்டிக்கல் கேஸ் இது. இந்த சீரியஸாக வந்தாங்க, மீம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை சீரியஸாகவே அந்த மாரி ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபோனும் பண்ணுறாங்க. நீங்கள் இஎம்ஐ பற்றி அப்போ ஏதோ ஒரு விகடன் சேனல் நினைக்கிறேன், இஎம்ஐ பற்றி பேசிட்டேன், நீங்கள் இஎம்ஐ எக்ஸ்பர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்னையா என்னை இஎம்ஐ எக்ஸ்பர்ட்டாகவே ஆக்கிட்டீங்களா, நான் தெரப்பிஸ்டியா? ஸோ அந்த அந்த ரெடி ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு எது ட்ரிக்கர் ஆகுது, உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்கள நினைவுபடுத்துகிற சுச்சுவேஷனா அதுலேருந்து வெளில வரீங்களா? உங்கள் ஃபோனில் பார்க்க தோணும்போது ஒரு தண்ணியை போய் குடி, திருப்பி பார்க்க தோணும்போது வாக்கிங் போங்க, திருப்பி பார்க்க தோணும்போது ஃபோன் எடுத்து ஃப்ரெண்டுகிட்ட பேசுங்க, திருப்பி பார்க்க தோணும்போது அம்மா பக்கத்தில் வச்சிங்க. கண்டிப்பாக அம்மா பக்கத்தில் இருந்தால் ஃபோனை பார்த்தோன்னா அந்த பையனை போய் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி எதெல்லாம் எப்போல்லாம் பார்க்க தோணுதோ அப்போல்லாம் உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 3-4 நாள் டைவெர்ட் பண்ணிங்கன்னா குறையும். இல்லாட்டி கரியரில் முன்னேறுறது, இல்லாட்டி கல்வியில் முன்னேறுறது. அந்த க்ரோத்துக்காக கல்வினா அப்படியே விடாமல் படித்து எப்படியா இந்த எக்ஸாம் அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. அந்த வெறி இருக்குல்ல, லவ் மேலே ஒரு வெறி வருதுல்ல, அந்த ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களே, அதை வந்து உங்களோட சக்ஸஸ் கொண்டு வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிடலாம் லைஃப்பில். எல்லாத்துக்கும் ஒரே அருமருந்து உங்களோட க்ரோத்து தான். சக்ஸஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், சக்ஸஸ் வரும் போகும். க்ரோத்து வந்து ஃபெயிலியர்லேயும் வரும், சக்ஸஸ்லேயும் வரும். உங்களோட க்ரோத்து எல்லாத்துக்கும் அருமருந்து. இப்போ இதே நான் சொல்லி முடிக்கிறேன்னு வச்சுங்க, திருப்பி அந்த பொண்ணே பையனே உங்கள் க்ரோத்தை பார்த்து ஆசை பண்ணணும்னு சொன்னேன்னா எல்லாரும் க்ரோத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவளை எப்படியா ஆசைப்பட வைக்கணும், திரும்பி அவனை எப்படியா ஆசைப்பட வைக்கணும், அதை மட்டும் செஞ்சிடறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஃபேஸ் அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் உடஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த அக்செப்டன்ஸ்லேருந்து அவங்களுடைய க்ரோத்தே ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கள் நன்றி.